பெருஞ்சேரியில் அமைந்துள்ள 54 அடி உயரம் கொண்ட சிவன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடும் வண்ணம் எழுந்து நிற்கும் 54 அடி உயர சிவன் சிலையை திரண்டு வந்து தரிசனம் செய்யும் மக்களின் கூட்டம் நிறைந்த இடம்தான் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே அமைந்துள்ள புராண காலத்தில் தாருகாவனம் என்று அழைக்கப்பட்ட இந்த கோயில். பெருஞ்சேரி கிராமத்தில் புராண முக்கியத்துவம் வாய்ந்த தாருகாவனத்தில் புதிதாக கட்டப்பட்ட 54 அடி உயர சிவன் கோயிலின் கும்பாபிஷேக விழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பல்வேறு வெளிநாடுகளை சேர்ந்த பக்தர்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சிவனை வழிபட்டனர். இந்த இடம் தாருகாவனம் என்று சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுகிறது. பெருமையாக பாராட்டப்படும் இந்த தரும பூமியில் புராண காலத்தில் சுமார் 48,000 முனிவர்கள் தவம் புரிந்ததாக கருதப்படுகிறது. அவர்களது செருக்கை அடக்க சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணு இணைந்து திருவிளையாடல் நடத்தினர். முனிவர்கள் நடத்திய யாகங்களில் இருந்து தோன்றிய பல்வேறு மிருகங்களை அழித்து யானையை உரித்து பேரணியாக அணிந்து சிவபெருமான் நடனமாடிய இடம் இதுவாகும். இதனால் இந்த தலம் அஷ்ட வீரட்ட தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இந்த புனித தாருகாவனத்தில் 54 அடி உயரம் கொண்ட புதிய சிவாலயம் ஒன்று கட்டப்பட்டு அதன் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இந்த ஆலயம் தாருகாவனத்து சித்தர் பீடம் என்ற புனித பெயரில் தற்போது அறியப்படுகிறது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த 4ஆம் தேதி காவேரி ஆற்றின் கிளையான வீர சோழன் ஆற்றில் இருந்து யானைகள் மீது ஊர்வலமாக புனித நீர் எடுத்து வரப்பட்டு யாகசாலையில் வைத்து வேள்விகள் நடைபெற்றன. யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்த பின்னர் மங்கள வாத்தியங்கள், சிவ வாத்தியங்கள் மற்றும் வேத கோஷங்களுடன் புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அலைமோதும் பக்தி அலையில் 54 அடி உயரமுடைய சிவாலயத்தின் கோபுரம் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மூலவர் ஒரே கல்லால் உருவாக்கப்பட்ட லிங்க திருமேனி மீது மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மலத்தூவி தீபாராதனை, மகா அர்ச்சனை மற்றும் பஜனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து வந்துள்ள ஆன்மீக ஆர்வலர்கள் பங்கேற்று நமச்சிவாய மந்திரம் முழங்க ஆன்மீக அலைகளில் ஒன்றியம் பெற்றனர். இந்த நிகழ்வு தமிழகம் மட்டுமல்லாது உலகம் முழுவதிலும் உள்ள சிவபக்தர்களுக்கான ஒரே வரலாற்று பொக்கிஷமாக அமைந்துள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் அருண் பிரசாத்.